Hello, student. Good morning to one and all. I am Dr. Tariq, Diploma of Biotechnology, Islamia College. In previously applied biology practical aspect, we discussed about honeybee mouthparts as well as honeybee life cycle, isn't it? Okay. Now we going to continue the honeybee subject. The topic is in today we discussed about two topics related to honeybee. One is honey hive, HIVE, honeybee hive, and another one is uses of honey. These are the topic. So the honeybee hive is an enclosed structure in which some honeybee species of the subgenus, for example Apis live, and raise their young. Though the word beehive is commonly used to describe the nest of any bee colony, in particularly scientific and professional literature distinguishes nest from hive. அதாவது ஹனி பீ ஹைவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, க்ளோஸ்டில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லா பக்கமுமே கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு வடிவத்துக்கு, ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து ஹனி பீ ஹைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பீக்குமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு ஏற்படுத்தி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது கிளியராக தெரியும். ஒவ்வொன்றும் வந்து என்ன செய்யும், அதோட ஹைவுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதோடைய எக்ஸ்கிரீஷனை விடும். அது வந்து எக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும், ரெப்ரடக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதான் வந்து ஹைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹைவ்ஸில் வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்க்ளோஸ்டு, ஒரு கம்ப்ளீட் கவர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதில் வந்து ஹனிபீ ஸ்பீசிஸ் வந்து நிறையா இருக்கும். அது ஸ்பீசிஸ் வந்து சப்ஜீனஸ், அதாவது அதோடைய இன்னொரு வெரைட்டி வந்து பீஸ் வந்து உயிரோட உள்ளே இருக்கும். அது வந்து வெளியே வரும்போது அது ஒரு சின்ன முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஹனி ஹைவ்ஸில் அதிகமாக வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நெஸ்ட்டு வீடாக வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு காலனியாகவும் பயன்படுத்தும். சயின்டிஃபிக்காகவும் இதில் நிறையா வந்து ஸ்ட்ரக்சர் இதுதான் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ச்சு கூட மிஸ் ஆகாது, ஒரு சென்டிமீட்டர் கூட மிஸ் ஆகாது. அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்து இது வந்து ஒரு தனக்குத்தானே ஒரு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரு. அது அந்த நெஸ்ட்டுக்கு பேர் தான் ஹைவ்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ அருமையான ஸ்ட்ரக்சராக இருக்குது. இன்ஜினியரிங் ஒர்க்கு சயின்டிஃபிக்கலாக வந்து பார்த்தா இதோடைய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இதை தான் இப்போ நம்ம சொன்னோம். அடுத்தது யூசஸ் ஆஃப் ஹனி. இப்போ இந்த ஹனியோடைய யூசஸ்ஸு வேர்ல்டு வைடாக எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஹனியோட எக்ஸ்கிரேஷன் தான் வந்து ஹனி அப்படிங்கிறதும், ஹனிபியோட எக்ஸ்கிரேஷன் இஸ் கால்ட் அஸ் ஹனி. ஓகே, அப்போ இந்த ஹனியை வந்து பாருங்கள், ஹனி இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ், கொப்பளம் வந்துச்சு, தீக்காயம் பட்டுச்சு, அடிபட்டுருச்சு, வீக்கம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, நமைச்சல் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஹனி வந்து யூஸ் ஆகும். தேன் எடுத்து தடவிக்கணும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபேஷியலுக்கு கூட ஹனி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த ஃபேஷியலில் கொஞ்சோன்னு வந்து ஒரு லெமன் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸு வித்து வந்து ஹனி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஷியல் அப்ளை பண்ணும். பப்பாயாவோட பேஸ்ட் க்ரீம் எடுத்து அதோட ஹனி ஆட் பண்ணி ஃபேஷியல் யூஸ் பண்ணும். இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒரு அழுக்கு நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வெளியேற்றுறதுக்கு ஹனி யூஸ் ஆகுது. போன்ஸ் கொப்பளம் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஹனியை அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரு ஆன்டிசெப்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா அது சரியாக போயிடும். wound ஹீலிங், காயம் அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இதுக்கு ஹனி அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்வெல்லிங், வலி அதிகமாக இருக்குது, வீக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். சோர்ஸ் இன்சைட் தி மவுத், தொண்டையில் வந்து ரொம்ப வந்து ஒரு கரகரப்பாகவோ ஒரு ரொம்ப இதாகவும் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் ஓரல் மியூகோசிட்டிஸ் அந்த அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து காஃப், இருமலுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பர்டிகுலர்லி இட் இஸ் யூஸ்டு இன் காமன்லி யூஸ்டு இன் ஹனி. ஸோ ஹனியோடைய நம்ம ஹனி வந்து டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் தெரியும். பட் இவ்வளோ மெடிக்கலி வேல்யூடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்பர் 1. இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேன் வந்து பாலில் கலந்துக்குவோம். ஒரு 1 டம்ளர் மில்கில் ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோன்னா அது வந்து நமக்கு பூஸ்டிக் எலும்பு வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் சதை போடும், உடம்பு வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக வரும். உடம்பு யாருமே தேரில் ஒல்லியாகவே இருக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படின்னா இதை கண்டினியூஸாக டெய்லி 1 டம்ளர் மில்க்கு, பாயில்டு மில்க்கு தான், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எந்த ஹாட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெதர் இட் இஸ் வாட்டர் ஆர் மில்க், எனி கண்டிஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக வந்து என்ன செய்யக்கூடாது, ஹாட்டான பிளேஸில் ஹாட்டான ஐட்டத்தில் இந்த ஹனியை அப்ளை பண்ணக்கூடாது. அதோடைய காம்பவுண்ட் வில் பி டிஸ்ட்ரக்ட், பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர், ஒரு நார்மல் டெம்பரேச்சராக வச்சுட்டு அதில் ஹனி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி பாயில்டு நார்மல் டெம்பரேச்சர் மில்கில் இது ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி டெய்லி நைட் பிஃபோர் பெட்டிங், தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா 1 மந்தில் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், சேஞ்சஸ் தெரியும். ஓகே, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாடி வந்து ஒபிசிட்டியாக இருக்குது, ஃபேட்டாக இருக்குது, குண்டாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு ஒபிசிட்டி இருந்துச்சு, தொப்பை இருந்துச்சு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா 1 டம்ளர் ஹாட் வாட்டர், 1 ஸ்பூனு ஹனி நல்லா ஆட் பண்ணுறேன், குடித்தோம். இது எப்போ செய்யணும்? ஏர்லி மார்னிங் செய்யணும், எம்டி ஸ்டொமக்கில் செய்யணும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் நம்ம அதை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அது எப்படி செய்யணும்? 1 டம்ளர் ஹாட் வாட்டர், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. வாட்டர் வந்து பாயில் ஹாட்டாக இருக்கலாம். அது கொஞ்சமாக வந்து நார்மல் ட்ரிங்கிங் கண்டிஷனுக்கு நம்மளால் குடிக்க முடியும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கும்போது ஹனியை ஆட் பண்ணணும். ஹனியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம குடிக்கணும். ஜஸ்ட் 1 ஸ்பூன். இதே ரெகுலராக ரொட்டீனாக 1 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக எம்டி ஸ்டொமக்கில் ஏர்லி மார்னிங் ஆஃப்டர் ப்ரஷிங் யூ கேன் ஈட், டெஃபினெட்லி யூ வில் பி ரிட்டர்ன் டு யுவர் கண்டிஷன். ஓகே, அது ஒரு முக்கியமானது. இதை நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகே, குட் ஃபார் அ பியூட்டிஃபுல் எவிடன்ஸ் இன் த யூசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹனி பீயோட யூசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஹனி கோம்பு. திஸ் டாபிக் இஸ் ஹனி கோம்பு. கோம்பு மீன்ஸு தேன் கூடு. ஹனி கோம்பு தேன் அடைன்னு சொல்கிறோமா இல்லையா? தான் இந்த தேன் அடையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெக்ஸகோனல்
பிரிஸ்மேட்டிக் வேக்ஸ், இது ஒரு வேக்ஸ் செல் மூலயமா வந்து தயாரிக்கப்பட்டது. இந்த ஹனிபி என்ன செய்யும்னா, வீடு கட்டுறதுக்காகவும் லார்வா முட்டையிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த கோம்பை வந்து கட்டுது, பில்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய வந்து போலன்ஸ் நிறையா இருக்கும், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பீ கீப்பர்ஸ் இந்த மாதிரி வந்து தயாரிக்கிறோம். இந்த மாதிரி பீ கீப்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, தேன் கலெக்டர்ஸ் வந்து ரிமூவ் தி என்டையர் ஹனி கோம் அண்டு ஹார்வெஸ்ட்டு ஹனி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஹனி மட்டும் எடுத்துக்குவாங்க, அதுவும் செய்கிறாங்க. ஸோ ஹனி கோம்புடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். இப்போ படிக்கணும் கேளுங்க. ஹனி கோம்பு இஸ் எ மாஸ் ஆஃப் ஹெக்ஸாகோனல் பிரைஸ்மேட்டிக் வேக்ஸ் செல்ஸ். இந்த வேக்ஸ் செல்ஸ் வந்து நிறைய மற்ற இதுக்கும் யூஸ் ஆகுது. இட் பில்ட் பை honeybees in their nest to contain their larvae and stores of honey and pollen. The beekeepers may remove the entire honeycomb to harvest honey. இந்த என்டையர் ஹனிகோம்பை அப்படியே கட் பண்ணி எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு அதை சக் பண்ணாங்க, புழிஞ்சாங்கன்னா அதுலேருந்து நிறைய வந்து ஹனி கிடைக்கும். ஹனி கலெக்டிங் பண்ணுறவங்க பீ கீப்பர்ஸ் இதாக செய்கிறாங்க. அப்புறம் ஹெக்ஸகோனல் பாருங்கள், அருங்கோணம்னு சொல்லுவாங்க. அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும், சைஸ் எந்த சேஞ்சஸ் இருக்காது. அதில் லார்வா இருக்கும் பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்து லார்வா புழு. அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது முட்டையிட்டு அதுலேருந்து டெவலப் ஆகி வருது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கும் பாருங்கள், நிறையா இருக்கும். ஓகேவா? திஸ் ஆர் ஆல் த ஹனி கோம்பு. யூ கேன் வாட்ச் இட். சப்போஸ் நீ இதை லைவாக பார்க்கணும், எங்கே சார் இதை பார்க்கலாம் அப்படின்னா, மலைகள்லேயும் பில்டிங்லேயும் உயரமான கட்டடத்துலேயும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம காலேஜ்லேயே இருந்துச்சு, தென்னை மரத்துக்கிட்ட கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த 101 கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கோகோனட் ட்ரீயில் இருந்துச்சு. அது இப்போ இருக்கா என்னன்னு தெரியலை. அதே மாதிரி இந்த இதை நம்ம நிறைய லைவாக பார்க்கணும் அப்படின்னா, ஏல்கிரிக்கு போகும்போது மாஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்கும், மேங்கோ ட்ரீ. அந்த மேங்கோ ட்ரீயில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நூற்றுக்கணக்கான ஹனி கோம்பு இருக்கும். ஓகே, இந்த ஹனி கோம்பு வந்து தேன் கூடு வந்து நிறைய இருக்கும். சப்போஸ் காற்றடிச்சிச்சு அப்படின்னா அதுவே நம்ம காலுக்கு அடியிலே வந்து விழுந்து கிடக்கும். மரத்துக்கிட்டே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிடக்கும். ஸோ இதுதான் ஹனி கோம்புடைய மெயின் பர்பஸ். ஸோ ஹெக்ஸகோனலாக இருக்கும், அதில் வேக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும், மெழுகு இருக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து அதில் லார்வா, சின்ன சின்ன புழுக்கள் அது வந்து முட்டையிட்டிருக்கும். அடுத்தது வந்து ஹனி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஆஸ் வெல் அஸ் போலன் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஹனி கனெக்ட் பண்ணுறவங்க அந்த கோம்பை கட் பண்ணி எடுத்து அதுலேருந்து மில்கை ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் principles and basic methods in the honeycomb. Okay, next, finally that topic is end to the slide. Previously I discussed about dancing honey. Okay, just you watch it. The middle of the honey bee, it's moving, so all the honey bee keep watch in the dancing honey. Middle of the honey bee, you just watch it, it's shaking, it's moving. Okay, so another is watch what it's going on. That means I explained it to you. This is the dancing honey bee structure. See the mechanisms. One honey will comes down and touch the honeycomb. So this is the method. The honeycomb is reach the honeycomb, then upper side it's come to zigzag. It is a curve. Each and every curve it's mean by 1 kilometer.
1 kilometer. One curve is 1 kilometer. Two curve is 2 kilometer. Three curve is 3 kilometer. So here the structure is mentioned 1, 2, 3, 4. So 4 kilometer and above it will come, and the flower is there. So in the direction of sitting in the comb, angle also is mentioned. That means sunlight as well as flower. So distance. So it's calculation the honeybee. Where is the sun? So how much of distance in the flower garden. So this is example of the each and every honeybee. So identified, searching the flower garden and keep it and mind, and then comes to comb. It is explained it where it is the garden is present. அப்படின்னா டான்ஸிங் ஹனின்னு ஒன்று இருக்குப்பா. அந்த டான்ஸிங் ஹனின்னா பூ எங்கே இருக்குதுன்னு போய் முதல்ல வந்து ஹனி பீ வந்து தேடும். அது எத்தனை கிலோமீட்டர், ஏலகிரியை விட்டுட்டு மணியம்பலில் இருக்குது, ஆம்பூரில் இருக்குது, நார்த்தாமலையில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே இருந்தாலும் சரி அந்த போய் பார்த்துட்டு ஹனியை எடுத்துட்டு நேராக வரும் கூண்டுக்கு வந்துட்டு அது உட்காரக்கூடிய ஆங்கிள் எத்தனை தடவை வளைஞ்சு போகுது கோம்பில், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கா 2 ஜிக்ஜாக், 10 கிலோமீட்டர் இருக்கா 10 ஜிக்ஜாக். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். எல்லா ஹனிபியும் அதை சுற்றி வந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன். அப்படி வாட்ச் பண்ணிவிட்டு திருப்பி பறந்து போய் அது வந்து உட்காரும் அதே பிளேஸில். இது ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஆங்கிளில் வந்து உட்காருதோ அந்த 60 டிகிரி, 3 டிகிரி, 5 டிகிரி, 90 டிகிரி, 20 டிகிரி, ஸோ 360 டிகிரி வாட் எவர் இட் இஸ், இந்த டிஸ்டன்ஸில் அது வந்து உட்காரும்போது சன்லைட் அங்கே இருக்குது. ஸோ ஜிக்ஸாக்காக இப்படி கோம்பில் வளைஞ்சு போச்சுன்னா ஃப்ளவர் இருக்கக்கூடிய பிளேஸு சன்லைட்லேருந்து இந்த ஆங்கிளில் இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃப்ளவர் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் எல்லாமே சுற்றிலையும் இருக்கக்கூடிய ஹனிபி வந்து வாட்ச் பண்ணோம். சுற்றிலேயே வாட்ச் பண்ணது பார்த்திங்களா, வாட்ச் பண்ணோம். தென் இட்ஸ் கோ டு சேம் பிளேஸ், எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் நேராக போய் அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு போயிடும். ஃப்ளவர் கார்டனுக்கு போய் அங்கேருந்து ஃப்ளவரில் இருக்கக்கூடிய நெக்டார்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஏன் எல்லாமே வாட்ச் பண்ணணும், எதுக்கு எல்லாமே போகணும் அப்படின்னா, போகிற எல்லாமே போய் ரீச் ஆகாது. போன எல்லாமே வந்து டைவர்ஷன் இருக்கும். பூவில் வந்து பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது ஒரு பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க, அதை சாப்பிடும், அங்கேயும் வந்துடும். போனவனை காணோமேலாம் பின்னாடி ஃபாலோ பண்ணாது. அதுக்காக தான் எல்லாமே வாட்ச் பண்ணும். எல்லாமே கோயிங் டு ரீச் த ஃப்ளவர் and collect the nectars and apply, store the honey. Then for its reproduction, it is continuous process. Okay, so these are the brief and clearly I mentioned about the honey bee. Okay, first of all I repeat once again, honeybee hives, that means the enclosed structure of the honeybee species. So these are the honeybee, honeycomb, and honeybees are there in the colonial structure. Nest will be formed scientifically and professionally literature in their hives. Next one is honey, uses of honeys. The honeys are burns, wounding and healing and swelling the mouth, sore the mouth and cough. So these are the next one. Finally the slide is explained honeycomb. The honeycomb is hexagonal structure and a wax compound cells build the honeybees. Okay, these are the basic things. So thanks to watching. Thank you one and all.